ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுத்திட வேண்டுமென்று உன்னை தேடி வந்திருக்கும் இந்த தாயை அலட்சியம் செய்து விடாதே, அவமதித்தும் நினைத்துவிட்டு போய்விடாதே. என் தங்கமே, இதை உடனே கேட்டுவிடு. என் அன்பு குழந்தையே, மர்மங்கள் நிறைந்த காரியங்களாகத்தான் உன்னை சுற்றி இப்பொழுது நடந்து கொண்டு வருகின்றது. சில காரியங்களை பற்றித்தான் நான் உன்னிடத்தில் கூற நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். மர்மத்தை நான் இன்றோடு கட்டவிழ்க்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றேன். இதை இறுதி வரை பொறுமையாக கேள். என்னுடைய வாக்கை கேட்க வந்த என் குழந்தை, இதை முழுமையடைய செய்துவிடு. பாதியில் தள்ளிவிட்டு போனாள். உனக்கு நடக்கும் எதற்கும் எனக்கும் சம்மதம் கிடையாது என்பதை மனதில் வைத்துக்கொள். நீ இதை பார்த்தால் நான் உன் துணை இருப்பேன் என்று உறுதிப்படுத்திக் கொள்கின்றேன். நீ இதை பார்க்காமல் பாதியில் விட்டு சென்றாள். உனக்கு நடப்பதற்கு எதற்கும் நான் காரணமில்லை. என்னை பற்றி குறை கூறுவதோ புலம்புவதோ வைத்து கொள்ளக்கூடாது என் தங்க குழந்தையே. எதற்காக உன் தாய் நேரங்களை வீணாக்கி உன்னிடம் தினம் தினம் வருகின்றேன்? உனக்கு நல்லது நடந்துவிடக் கூடாதா? என் குழந்தை நன்றாக வாழ்ந்துவிட மாட்டாயா என்ற கரிசனத்தினால்தான் உன்னை தேடி உன் தாய் அணுதினமும் பகல் இரவு என்று பாராமல் வந்து கொண்டிருக்கின்றேன். இன்று நான் சொல்லப் போவதை பொறுமையாக கேட்க முடியும் என்றால் மட்டும் இதை கேள். இல்லை என்றால் தள்ளிவிட்டு போய்விடு என் குழந்தையே. உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கும் காரியத்தை சற்று உற்று நோக்கிப்பார். மர்மங்கள் நிறைந்து இருக்கிறது பிள்ளையே. நேரம் குறைவாக இருப்பதால் தான் உடனே அதை கட்டவிழ்த்து விட வேண்டும். நான் இல்லை என்றால் மர்ம முறையில் உன்னை மரணிக்க செய்துவிடக் கூடும் என்ற காரணத்தினால்தான், அதற்காகத்தான் உன்னை மர்ம முறையில் மரணிக்க செய்யக்கூட அது தயங்காது பிள்ளையே என்பதால் தான் நான் ஓடோடி உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நான் சில காரியங்களை உன்னை பயமுறுத்தி கொண்டு இருக்கின்றது. சில காரியங்கள் நடுநடுங்க வைத்து கொண்டிருக்கிறது. உன் வீட்டிற்குள் சிலவற்றை நினைத்து நடுங்கி பயந்து கொண்டிருக்கின்றாயே. இப்படி நடந்துவிட்டதோ, இப்படி நடக்கிவிடக்கூடாதோ என்று என் தங்கம் நீ பல முறை என்னிடத்தில் கூறி இருக்கின்றாய். இப்படி நடந்துவிடுமோ, இல்லை அப்படி நடந்துவிடுமோ என்று என் தங்கம் பல முறை உன்னிடத்தில் என்னிடத்திலும் புலம்பிக் கொண்டுதான் இருக்கிறது. பயப்படாதே என் குழந்தையே. நீ பயந்தால் அது உன்னை அதிகமாக தூரத்தில்தான் அதிவேகமான தூரம் அதிவேகப்படுத்திக் கொண்டு என்பதை உண்மை. உன்னிடத்தில் பயமில்லை என்று தெரிந்தால் எதை எட்டினாலும் அதை காட்டினாலும் அச்சமில்லை என்று அதற்கு தெரிந்தால் அதுவே சோம்பலாகி போய்விடும். உன்னிடம் எந்த வேலையும் நடக்காது என்று தெரிந்துவிட்டால் அதுவே உன்னை விட்டு போய்விடும் என் பிள்ளையே. அதனால் நான் உன்னிடம் கூறுவதை கவனமாக கேட்டு தெரிந்து உன் பயம் என்ற ஒன்றை
அதற்கு வெளிப்படுத்தாதே. உன் பயத்தை அதற்கு காட்டினால் அதற்கு வேகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். அதுவே உண்மையாக இருக்கிறது தங்கமே. வாழ்க்கையில் மர்மமான காரியங்களை கொண்டு நிம்மதியை இழந்துதான் போய்கொண்டிருக்கிறாய். உன்னுடைய விஷயத்தில் மர்மங்கள் நிறைந்து இருக்கின்றது. எதனால், எப்படி, ஏன், எங்கே, எப்பொழுது என்று பல கேள்விகள், மர்மங்கள் நிறைந்து இருக்கிறது. எல்லா விஷயங்களிலும் எல்லாம் அடங்கி இருக்கின்றது. யார் யார் எப்படிப்பட்டவர்கள் சிலர் என்று புரிந்து கொள்ளவே முடியாது. அந்த அளவிற்கு அனைவராலும் அது ஒத்து போக வைத்து கொண்டிருக்கின்றது. ஒத்து போகும்படியான செயலாகத்தான் இருக்கின்றது. நாளுக்கு நாள் பாரங்கள் அதிகமாகிக் கொண்டு போகின்றது. நாளுக்கு நாள் உன் கேள்விகள் அதிகரித்து கொண்டே போகின்றது. நாளுக்கு நாள் சில விஷயங்கள் கோபமாக்கிக் கொண்டே போகின்றது. நாளுக்கு நாள் உன் உடல்நிலை மோசமாகிக் கொண்டே போகிறது. நாளுக்கு நாள் உன் குடும்ப வளர்ச்சி சரிவடைந்து கொண்டே போகின்றது. எடுத்த காரியம் தடைபட்டு நிற்கிறது. அடுத்த காரியங்களும் தடுக்க வேண்டிய காரியங்களும் தடையின்றி நடந்து முடிகின்றுதான் இருக்கிறது. நடக்க வேண்டியது நிச்சயமாக நடக்காமல் நிற்கிறது. கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போகிறது. தடுக்க வேண்டியது தடைபடாமல் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி பல விஷயங்கள் உன்னை சுற்றி மர்மமாக நடந்து கொண்டு வருகின்றதல்லவா என் தங்கமே. இந்த மர்மத்தை இன்று நான் கட்டவிழ்த்து தரப்போகிறேன். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றாக கட்டு அவிழ்த்து தரப்போகின்றேன் பிள்ளையே. நான் பேசும் வார்த்தைகளில் எத்தனை அழுத்தங்கள் இருக்கிறது, எத்தனை புரிந்து கொள்ள வேண்டிய தன்மைகள் இருக்கின்றது பிள்ளையே. அத்தனை அர்த்தங்கள் இருக்கின்றது என்பதால்தான் உண்மையை உன்னிடத்தில் கூற வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே. கட்டு அவிழ்க்கும் நேரம் வந்துவிட்டது பிள்ளையே. இப்பொழுது இந்த நேரம் நீ என்னோடு என் குரலை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிலையில் உன் கட்டுகளை இன்று நான் அவிழ்க்கப் போகிறேன் பிள்ளையே. உன் மர்மங்களை உடைக்கப் போகின்றேன் பிள்ளையே. என் தங்கமே, உன்னை என்ன நினைத்து விட்டார்கள்? உன் அடிமையாக உன்னை அடிமைப்படுத்தி அழித்துவிட வேண்டும் என்று நினைத்து விட்டார்கள் என் பிள்ளையே. நீ தலை தூக்க கூடாது என்று நினைத்து இருக்கிறார்கள். உன் தலைமுறையை அடியோடு அழிக்க முடிவெடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மர்மங்கள் நிறைந்த முடிச்சுகளை அவிழ்த்து கொடுக்கப் போகின்றேன் உன் தலையில். அவர்களின் மர்மத்தை உன் தலையில் மூட்டையாக கீழே கொட்டிவிட்டு உன் தலையில் இறக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த மர்ம கட்டுகளை அவிழ்த்து இந்த நேரத்தை நீ ஒன்று செய்துவிட வேண்டும். அந்த மர்ம முடிச்சுகளை அவிழ்க்க உன் தாய்க்கு பலத்தை கொடு என் தங்கமே. நீ ஒரு 5 வினாடிகளுக்கு எனது முன் நின்று என்னுடைய நாமத்தை ஜெபித்து விட வேண்டும். ஜெபித்து விட்டு வா என் பிள்ளையே. இன்று உன் தலையில் இருக்கும் அந்த மர்ம கட்டுகளை அவிழ்த்து தரப்பட போகிறது. உன்னுடைய மர்ம கட்டுகள் அவிழ்ந்து விட போகின்றது. நாளை முதல் வித்தியாசத்தை காண போகின்றாய். உன் வாழ்க்கையில் நடக்கும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நீ காண போகின்றாய்.
இது நடக்கும் காரியம், இது நடக்க வேண்டிய காரியம். இது கட்டாயமாக நடத்தி உன்னையும் உன் தலைமுறையும் நான் காப்பேன் என்று நம்பிக்கை உனக்கு இருந்தால், இந்த வாக்கு உண்மை என்று உன் மனதுக்கு புரிந்தால், இதை முழுமையாக கேட்டு இந்த தாயிற்காக ஏதாவது நாமத்தை கூறிவிடு. என் கமெண்ட்ஸை என் தங்கமே, என் பிள்ளையே, உன் அன்னை முன் தாயே என்னை வணங்கி இந்த தாயின் முன் வந்து ஒவ்வொரு வேண்டுதல்களையும் உன்னிடம் இருக்கும் கஷ்டங்களையும் என்னிடம் கொடுத்துவிடு. உனது கவலையையும் உனது வேதனையும் உனது வேண்டுதல்களையும் உனது வருத்தங்களையும் உன் தாய் போக்கிக் கொடுக்கின்றேன். இல்லை, அதன் பின் என்னென்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு வந்து உன்னிடம் கூறுகின்றேன். தாமதமாகுமா இல்லை விரைவில் முடியுமா என்று அனைத்தையும் தெரிந்து ஆராய்ந்து கொண்டு வந்து உன்னிடம் முடிவாக கொடுப்பேன். என் பிள்ளையே, எந்த நிலையிலும் இந்த தாயை மட்டும் நம்புவதை விட்டுவிடாதே. உன் வாயில் இந்த தாயை பற்றிய தவறான வார்த்தைகளோ இந்த தாயை பற்றி புலம்புவதோ வந்துவிடக்கூடாது. வார்த்தைகள் எச்சரிக்கையாக பயன்படுத்து. ஏனென்றால் உன் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகள் அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றது. மனதில் வைத்துக்கொண்டு சரியான முறையில் பேசு. இந்த தாய்க்கு நீ துணை இருக்கிறாய் என்று அதற்கு தெரிய வேண்டும். என் தங்கமே, அனைத்தையும் மனதில் வைத்துக்கொண்டு எச்சரிக்கையாக பேசி பழகு. நான் உனக்கு துணையாக உன்னுடன் இருக்க வேண்டும். ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.